தென்னை மரத்துல இருந்து இன்னும் சாப்பிடுறதுக்கு என்ன கிடைக்கும்? சிபியா ஓகே. இப்ப நான் சொல்லல, தென்னை மரத்துல சாப்பிடுறதுக்கு என்ன கிடைக்கும்? குடிக்கிறதுக்கு என்ன கிடைக்கும்? மாம்பழம் என்ன கிடைக்கும்? சரியா? மாம்பழம் கிடைக்காத இப்படி ஒவ்வொன்றா நாங்க பார்த்துட்டு போன மரங்கள்ல மனிதனுக்கு சாப்பிடக்கூடியதுன்னு ஒண்ணு இருக்குது. மனிதன் சாப்பிட்டா சரியா கதை கந்தலாக்குறதுன்ற ஒண்ணும் இருக்குது. ஆமாவா இல்லையா? அப்ப இந்த 2 விதமான இந்த பழங்கள் இருக்கு. சரி, 2 விதமும் இந்த பழங்களுக்கு எங்க இருந்து நல்லது கிடைக்குது, எங்க இருந்து நன்மை கிடைக்குது. சில பழங்கள் இருக்குது சாப்பிட்டா மனிதனுக்கு நல்லது, சரியா? சில பழங்களை சாப்பிட்டா மனிதனுக்கு கெட்டது. அதாவது செத்தா செத்து போயிடுவார், சரி, சாப்பிட்ட உடனே செத்து போயிடுவார் அப்படின்னு சொன்னா அதனால தங்க ஸ்லிப் ஆகுதுன்னு. ஓகே, இப்போ இந்த பழங்களுக்கு நல்ல தன்மையும் நஞ்சு தன்மையும் எங்க இருந்து கிடைக்குது? நீங்க என்ன சொன்னீங்க? மரத்துல இருந்து பழத்துக்கு கிடைக்குது. உண்மையிலேயே இந்த பழத்துக்கு நஞ்சு தன்மையும் பழத்துக்கு நல்ல தன்மை எங்க இருந்து வருதுன்னு சொன்னா அந்த மரத்துல இருக்கிற ஒரு நல்ல பண்பையும் கெட்ட பண்பையும் இருக்கு. அதை எப்படி சொல்றதுன்னு சொன்னா அந்த மரத்துல சில எங்கட பாசையில சொல்ல போனா சில ஓமோன்கள் சொன்னா புரியும் தானே எல்லாருக்கும்? சரி, அதாவது அந்த மரத்துல சில சாறு, என்னது சாறு, சரியா? அந்த நல்ல சாறு வந்தா மனிதனுக்கு நல்லது கொடுக்கக்கூடிய நல்ல சாறு வந்தா அந்த பழம் எப்படிப்பட்டதா இருக்கும்? நல்லதா இருக்கும். அந்த சாறு வந்து நஞ்சு சுரந்தால் அந்த பழத்துல என்ன இருக்கும்? நஞ்சுதான் இருக்கும், சரியா? இப்ப மனிதனுக்கு இது எப்படி ஒப்பிடப்படுறது அப்படின்னு சொன்னா நீங்களாம் நல்லவங்களா கெட்டவங்களா? நல்லவங்களா கெட்டவங்களா? ரொம்ப நல்லவங்களா? கொஞ்சம் கேட்கறது. நீங்க நல்லவங்களா? நீங்க தம்பி நீங்க நல்லவரா கெட்டவரா? நல்லது எவ்வளவு இருக்கு? நல்லதோட ஃபுல்லா இருக்குது. அப்ப கெட்டது எங்க இருக்கு? சூழ்நிலையை பொறுத்து. சொல்றது தம்பி நல்லவரா கெட்டவரா? சும்மா சொல்ல முடியுமா? இயலாதானே? ரைட், வெரி குட். ரைட். இப்ப சில ஆட்கள் இந்த இரண்டாம் வாதத்துக்கு என்ன சரி சொல்லுவீங்க? உதாரணத்துக்கு அப்ப இந்த இடத்துல ஒரு மல்டிமீடியா ஸ்கிரீன் ஒன்று இருக்குது, ஒரு டெக்னாலஜி ஒன்று இருக்குன்னு நினைச்சு கொள்ளுங்க. யூஎஸ்பி கேபிளை எங்கட மண்டையில அடிச்சு சொருகிட்டு அதனால இந்த கிழமையில நீங்க என்னென்ன யோசிச்சீங்களோ என்ன பார்த்தீங்களோ அது எல்லாமே இந்த மல்டிமீடியால தெரியுதுன்னு சொன்னா எத்தனை பேர் உங்க மண்டையை கொடுத்தீங்க? நல்லவங்க, சரியா? ஓகே, எத்தனை பேர் உங்களோட மண்டையை இந்த நம்ம மூலையில இருக்கிற எல்லா டேட்டாயும் பாருங்க, எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை எல்லாருக்கும் இருக்காது, சரியா? எந்த எடுத்தாலும் எனக்கும் அப்படித்தான், சரியா? நான் செஞ்சாத ஒரு உத்தமன், சரி, பூமியில இருந்து ஒரு அடி மேலதான் நான் மிதக்கிறேன் அப்படியெல்லாம் என்னது சொல்ல முடியாது.
இருக்குது. இது எங்க இருந்து வருது? மனிதனுக்கு நல்லது எங்க இருந்து வருது, கெட்டது எங்க இருந்து வருது? மூளையில. மனசு எங்க இருக்கு? உங்களோட மனசு எங்க இருக்குது? இங்க. சிந்தனை. சரியா? ஒரு மனிதனுக்கு நல்லதும் கெட்டதும் எங்க இருந்து வருதுன்னு சொன்னா அவனுடைய சிந்தனை. சரியா? இந்த சிந்தனைன்னு சொல்றது எங்க இருக்கு? அதை கேட்டுக்கணும். சிந்தனை என்பது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா எங்கட அறிவுல தான் இருக்கு. சரியா? மண்டையில தான் இருக்கு. மனசு வேற, மூளை வேற இல்ல. ரெண்டுமே என்னது? ஒன்றுதான். சரியா? எங்க மனசு அப்படின்னா இதுக்கு அப்படி ஒரு யோசிக்கிற ஆற்றலோட எங்க இருதயத்துக்கு இல்ல. அது ஒரு மெஷின் மட்டும்தான். சரியா? அப்ப அந்த சிந்திக்கிற ஆற்றல் எங்க இருக்குது? எங்களுடைய மூளையில. சரியா? இந்த மூளைக்கு எங்கெங்க இருந்து இந்த நல்லது கெட்டது வருது சொல்லுங்க பாப்பா. இதுக்கே பதில் உங்களுக்கு நல்லா இருக்கு. நல்லது எங்க இருந்து வருதுன்னு சொல்லுங்க பாப்போம். நல்லது எங்க இருக்கு? நான் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? அதாவது மனிதனுக்கு நல்ல சிந்தனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க இருந்து கிடைக்குது? மூளைக்கு எங்க இருந்து கிடைக்குது? வெளியில. வெளியில நல்லவங்க கிட்ட நீங்க சொல்லுங்க. கெட்டது எங்க இருந்து மனுஷனுக்கு யாரும் சொல்லி இருந்தாலும் பதில் சரி. சரியா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நல்லது வருது, கெட்டதும் வருது. போன்ல இருந்து நல்லது வருது, கெட்டதும் வருது. ஆனா எங்க மனசு ஏதோ அதிகமா ஆசைப்படுது. வெரி குட். சரியா? நீங்க மனசுல நினைக்கிற சத்தமா சொல்லிட்டு தான். அதாவது அதிகமா எங்களுடைய நாங்க ஆசைப்படுறது எதுக்கு? கெட்டதுக்கு. அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நான் சொல்றேன். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க தம்பிவா, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இதுக்கு என்ன காரணம் சொன்னா எங்களுக்குள்ள 2 பேர் செயல்படுறாங்க. எங்களுக்குள்ள எத்தனை பேர்? 2 பேர். சரியா? அதாவது எங்களுக்குள்ள 2 பேர் செயல்பட ட்ரை பண்றாங்க. சரியா? ஒரு ஆள் சாத்தான். யாரு? இன்னொரு ஆள் யாரு? கடவுள். யாரு? கடவுள்னு சொல்றது யாருன்னு சொன்னா சரியா? கடவுள்னு சொல்றது யாருன்னு சொன்னா உங்களையும் என்னையும் என்ன செய்தாரு? படைத்தவர் தான் அந்த கடவுள். சரியா? அந்த கடவுள் என்ன ட்ரை பண்றாருன்னு சொன்னா எங்களுக்குள்ள அவருடைய நல்ல பண்புகளை உருவாக்கணும்னு ட்ரை பண்றாரு. இந்த சாத்தான் என்ன ட்ரை பண்றான்னு சொன்னா அவனுக்குள்ள இருக்கிற கெட்ட தன்மைகளை எல்லாத்தையும் எங்களுக்குள்ள விதைக்கணும்னு ட்ரை பண்றான். இந்த இடத்துல கேம், அதாவது இந்த விளையாட்டுல இந்த காய் யாரு? நாங்க தான். யாரு? நாங்க தான். இப்ப உங்களுக்குள்ள இருந்து நல்லது வெளியில வரதுக்கும் உங்களுக்குள்ள இருந்து தீமையான காரியங்கள் கெட்டது வெளியில வரதுக்கும் யார் காரணம்? வெரி குட். தம்பிக்கு எல்லாரும் சென்று கேட்க. அதாவது நாங்க
எப்படி இந்த வாழ்க்கை முறைய வாழ்ந்து காட்டுறோமோ, எப்படி முன்மாதிரியாக இருக்கிறோமோ அதை வச்சு எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். இவர் நல்லவரா கெட்டவரா, இவர் கடவுளுக்கு இடம் கொடுத்திருக்கிறாரா இல்லாட்டி கெட்ட சாத்தானுக்கு இடம் கொடுத்திருக்கிறாரா. சரியா? கடைசியா ஒரு விஷயம் நம்ம வாசிக்கிறோம். சரி, நான் வாசிக்கிற எல்லாரும் கேட்டுக்கணும். கேட்டீங்களா? உங்களோட பேர் என்ன சார்? மனுஷன் தான். வாசிக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. நல்ல மரம் கெட்ட கனி கொடாது. சரியா? கொடாது என்னது? சரி, கெட்ட மரமானது நல்ல கனியா கொடுக்காது. சரியா? அந்த அந்தந்த மரம் அதன் கனியினால் அறியப்படும். சரியா? நீங்க சரியா, நீங்க ஒரு இடத்துல வந்து நீங்க செய்யற வேலைகளையும் நீங்க வாயால பேசுற பேச்சிலையும் நீங்க எப்படிப்பட்டவங்க என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். என் பேர் தங்கி இருக்கிறதும் என் பேர் இப்ப காத்துல பறக்கிறதுக்கும் யாரு காரணமா இருக்கலாம்? நானே காரணமா இருக்கேன். சரியா? அப்ப நீங்க யோசிக்கணும், நீங்க எந்த காரியத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. சரியா? போன் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? இப்ப எல்லாத்தையும் பரவாயில்ல, வீட்டுக்கு போன பிறகு அந்த போன உங்களுக்கு தானே அம்மா அப்பா இந்த போனை நீங்க நல்லதுக்கு யூஸ் பண்றீங்களா கெட்டதுக்கு யூஸ் பண்றீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா எனக்கு பதில் சொல்லாதீங்க. உங்க மனசாட்சி உங்களுக்கு ஆமாடா நீ இதுக்கு தான் யூஸ் பண்ற, ஆமாடி நீ இதுக்கு தான் யூஸ் பண்றன்னு சொல்லி உங்க மனசை என்ன செய்யும்? சத்தம் போட்டு உங்களுக்கு சொல்லும். சரியா? அதுல நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், கெட்டதுக்கு நீங்க அதிகமாக ஆசைப்பட்டால் நீங்க யாருக்கு இடம் கொடுக்க ட்ரை பண்றீங்க? சாத்தானுக்கு இடம் கொடுக்க ட்ரை பண்றீங்க. சீ, இது எல்லாம் வேணாம், இந்த கர்ம அசிங்கமான காரியங்கள் வேணாம், இதுக்கெல்லாம் நான் என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது, கேட்கக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு நீங்க பிறகான காரியங்களை ஒதுக்குனா நீங்க யாருக்கு இடம் கொடுக்க ட்ரை பண்றீங்க? ஏசப்பாவுக்கு இடம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றீங்க. சரியா? கடைசியா இதை பார்த்துக்கோங்க. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லது எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தில் நிறைந்தால் அவனவன் வாய் பேசும். சரியா? உங்க மனசுல என்ன இருக்குதோ அந்த அடிப்படையில தான் நீங்க என்ன செய்வீங்க? பேசுவீங்க. ஆக நீங்க நல்லது வச்சிருந்தா மற்றவர்களுக்கு நல்லது கிடைக்கிறாங்க, நீங்க நல்லதா பேசுவீங்க. உங்களுக்குள்ள கெட்ட மோசமான காரியங்களுக்கு நினைச்சு வச்சிருந்தா பக்கத்துல உள்ளவனையும் நீங்க என்ன செய்வீங்க? எடுத்து போட்டு. புரியுது? சரி. ஆக நீங்க யாரா இருக்கணும்? நல்லதை வெளிப்படுத்துகிற இயேசுவின் பிள்ளைகளாக நீங்க இருக்கணும். இன்னைக்குல இருந்து ஒரு தீர்மானத்துக்குள்ள நீங்க வரணும். என்னது? யாருக்கு இடம் கொடுக்க குறைய வாழ்க்கையில. சரியா?